பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்பதாக. யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? ஹூ ஆர் யூ ப்ளீசிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாக காணப்பட்டார். அவருடைய போதனைகள் அத்தனையும் மனுஷர்களை பிரியப்படுத்துவதாய் காணப்படவில்லை, மாறாக கர்த்தரை நாடி அவரை பிரியப்படுத்துவதாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று யாரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? உங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களை பிரியப்படுத்துவதற்காக ஆண்டவரை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்கள் சமுதாய ஜனங்களை பிரியப்படுத்தும்படிக்கு இயேசுவை சிலுவையில் அறைகிறீர்களா? உங்கள் பாரம்பரியங்களையும் சபைகளையும் பிரியப்படுத்துவதற்காக இரட்சிப்பை உதாசீனப்படுத்துகிறீர்களா? ஆரோன் முதல் பிரதான ஆசாரியன் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும்படி கூறினவுடனே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்பட்ட பொன் காதணிகளை வாங்கி பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினான். அது நிமித்தம் ஆரோன் மேல் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார் என்பதாக உபாகமம் 9:20 கூறுகிறது. சாலமோன் தன் 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் பிரியப்படுத்துவதற்காக பாகாலுக்கு பலிபீடம் கட்டி அவைகளை தொழுது கொண்டான். அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபகரமாய் காணப்பட்டது. பிலாத்து யூத ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக பரபாசை விடுதலை செய்து இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்து பாவத்தை சம்பாதித்து கொண்டான். இஸ்ரவேல் சபை கர்த்தரை பலமுறை பரீட்சை பார்த்ததினால் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கவில்லை. ஆகையால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் எல்லா சூழ்நிலைகளிலும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் சொன்னார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று யோவான் 8:29 கூறுகிறது. இயேசு பிதாவுக்கு பிரியமானதை செய்வதையே தன் விருப்பமாக கொண்டார். 2 முறை வானம் திறந்து பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்றும் சாட்சி பகிர்ந்தார். மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்றும் வேதம் கூறுகிறது. ஆகையால் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஜீவியம் செய்ய நம்மை முழுமையும் அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவியம் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்ததாமே உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் அங்கங்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று அவர்களை பிரியப்படுத்தி உம்மை அவமானப்படுத்துகிற ஒரு ஜீவியம் செய்யாதபடிக்கு காணப்படுவதற்கு வேண்டிய ஒத்தாசைகளை பரத்திலிருந்து கர்த்தர் தருவீராக. எங்கள் முற்பிதாக்கள் உமக்கு பிரியமானதை செய்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் செய்தது போல நாங்களும் இயேசுவே உமக்கு பிரியமானதை அனுதினமும் செய்ய எங்களை பழக்கப்படுத்தும் என்று சொல்லி மீண்டும் ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே உமக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றது போல உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் உமக்கு பிரியமானவர்கள் என்ற சாட்சியை பெறுவதற்குரிய கிருபையை கர்த்தர் இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுவீராக. ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.